ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Asus TUF F15ஓட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதை வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸாக நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ரிவ்யூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது, லேப்டாப் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணது லேப்டாப்போட வெயிட். லேப்டாப்போட வெயிட் வந்து 2.1 kg இருக்குது. அடாப்டரோட வெயிட் 350 கிராம் இருக்குது. டோட்டலாக பார்த்தோன்னா 2450 கிராம் இருக்குது. ரொம்பவே ஹெவியான லேப்டாப் தான் இது. நெக்ஸ்ட்டு பில்ட் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர். ஏசஸோட லோகோ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பின்னாடி பார்த்தோன்னா ஏர் எக்ஸாஸ்ட்டுக்கு கூட அனிகோம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனும் பார்க்க நல்லா இருக்குது. ஆக்சுவல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து 8GB வேரியன்ட். இதை வந்து நீங்கள் 32GB வரை அப்கிரேட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து 4 ரேம் ஸ்லாட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு SSD பார்த்தீங்கன்னா 512GB. இதை வந்து நீங்கள் 2TB வரையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப்போட ப்ராசர் பார்த்தோன்னா இன்டெல் i5 11th ஜென்ரேஷன் 11250H சீரிஸ் ப்ராசர். மொத்தம் இதில் 6 கோர் இருக்குது, 12 த்ரெட் இருக்குது. கேமிங் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஹெவி யூசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக எந்த ஒரு லேக் இல்லாமல் ஒர்க் ஆகும் இந்த CPU. என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா NVIDIAவோட RTX 2050 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு DLSSம் இருக்கும், ரே ட்ரேசிங்கும் இருக்கும். இதுக்கு ப்ரீவியஸ் மாடல் பார்த்தீங்கன்னா GTX 1650. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DLSSம் இருக்காது, ரே ட்ரேசிங்கும் இருக்காது. அதனால் கேம் விளையாடும்போது கண்டிப்பாக ஒரு லேக் ஃபீல் பண்ண முடியும், ஒரு AAA டைட்டில் கேம் விளையாடும்போது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங்கும் DLSSம் இருக்கனால உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து கம்மியாக இருக்குது, உங்களுக்கே ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் FPS வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஒரு AAA டைட்டில் கேம் விளையாடும்போது. நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ப்ரீ டவுன்லோடாக நம்மளுக்கு வந்து Windows 11 கிடைக்கிது OS. இந்த லேப்டாப்போட பெஞ்ச் மார்க் பார்ப்போம்னா இதில் வந்து சில டெஸ்ட் ரன் பண்ணியிருக்கேன். ஒரு ரீட் ரைட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறது, Cinebench R23 டெஸ்ட் பண்ணியிருக்கேன், Geekbench டெஸ்ட் பண்ணியிருக்கேன், கிராஸ் மார்க், 3D மார்க், PC மார்க் எல்லாமே டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து எல்லா பெஞ்ச் மார்க்கும் பார்த்தாச்சு. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எந்த ஒரு லேப்டாப்பையும் பெஞ்ச் மார்க் வச்சு சொல்லிட முடியாது. ஒரு டே டு டே யூசேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளாக க்ரோமில் வந்து நிறைய டேப் யூஸ் பண்ணிடுறீங்க, வீடியோ எடிட் பண்ணுறீங்க, இல்லைனா யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறீங்க, கோடிங் பண்ணுறீங்க. உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு லேக் ஃபீல் பண்ண முடியாது. மல்டிபிள் டாஸ்க் வந்து அட் அ டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு எந்த ஒரு லேக் தெரியாது. லேப்டாப் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. இந்த லேப்டாப்பில் நான் நிறைய கேம் விளாண்டுருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா GTA 5 எனக்கு 80 FPS கிடைக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி விளாண்டேன், அதில் வந்து 100 FPS ஈஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு RDR விளாண்டுருக்கேன், அது வந்து 60 FPS கிடைக்கும். இது எல்லாமே மீடியம் செட்டிங்ஸ். DLSS ஆஃப் பண்ணியிருக்கேன், ரே ட்ரேசிங்கும் ஆஃபில் தான் இருந்துச்சு. சப்போஸ் நான் வந்து இது ரெண்டுமே ஆன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக 20 FPS எக்ஸ்ட்ரா தான் கிடச்சிருக்கும். இந்த லேப்டாப்பில் லெஃப்ட் சைடில் உள்ள போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுற போர்ட் இருக்குது, RJ45 இல்லைனா லேண்ட் கேபிள் அது இருக்குது. நெக்ஸ்ட்டு HDMI 2.1 இருக்குது, USB 3.2 டைப் ஏல வந்து மொத்தம் 2 கொடுத்துருக்காங்க, 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு Thunderbolt 4 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளே வந்து டேரெக்டாக இதிலேருந்து நம்ம டிவி மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4K வரையாக சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா USB 3.2 கொடுத்துருக்காங்க, அதே டைப் ஏல 1. நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்போட கீபோர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆல்சோ நம்மளுக்கு RGB லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டோன்ஸ் மூலமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லைட்டோட பிரைட்னஸ், ஆல்சோ அது வந்து விட்டு விட்டு வரணுமா, இல்லை ஸ்ட்ரோபிங்காக இருக்கணுமா, இல்லை சாலிடாக அட் அ டைம்லேருந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மட்டும்தான் ஸ்விட்ச் ஆகணும், ஆனால் ஒரே மாதிரி இருக்கணும். அது எல்லாமே நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் ஸ்பெஷலைஸ்டாக ஆர்மரி கிரேட் ஆப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம லேப்டாப்பில் எவ்வளோ ரேம் யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ மெமரி யூஸ் ஆகிருக்கு, ஃபேன் எந்த ஸ்பீடில் சுற்றுது, CPU எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுது, GPU எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுது, என்ன டெம்பரேச்சர் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்லேயே. இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட். டிஸ்பிளேயோட சைஸ் வந்து 15.6 inch ஃபுல் HD டிஸ்பிளே. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 250 nits வரையா உங்களுக்கு ஹையஸ்ட் பிரைட்னஸ். sRGB ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 62.5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டென்ஸாக வீடியோ இல்லை ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்க, கலர் கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கானது இல்லை. நீங்கள் வந்து வேறு வந்து OLED இந்த மாதிரி அட்வான்ஸான டெக்னாலஜி உள்ள ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். இதில் வந்து உங்களுக்கு வெறும் 62.5. நீங்கள் வேறு எதாவது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 92 இந்த மாதிரி இருக்கும் OLEDலனா. ஆனால் OLEDயில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து அது வந்து இண்டிவிஜுவல் LED தானே, அது வந்து பேர்ன் ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனை வந்து மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. லேப்டாப்போட ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 2 2-watt ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. லவுட்னஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதுதான் அதோட சாம்பிள்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெப் கேமரா. இந்த லேப்டாப்போட வெப் கேமரா பார்த்தீங்கன்னா 720p ரெசல்யூஷன் தான். அதனால் நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். இதுவரையாக இந்த லேப்டாப்பில் எல்லா அட்வான்டேஜஸும் பார்த்துட்டோம். டிசைன் நல்லா இருக்குது, இதோட கீபோர்டு நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். CPU கூட நல்லா கொடுத்துருக்காங்க, GPU நல்லா இருக்குது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 55 to 60Kக்கு. ஆனால் இதில் எனக்கு ஒன்று தான் பிடிக்கல, அதோட பேட்ரி. ஏன்னா வெறும் 48 வாட்டார் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிம்பிளாக ஒரு க்ரோம் யூஸ் பண்ணுறீங்க, Gmeet, கூகுளில் வந்து ஏதோ சர்ச் பண்ணி படிக்கிறீங்க, கோடிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆயிரும். ஆல்சோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து ஒரு 55 to 60K இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் அகாடமிக்ஸ் ஃபுல்லாகவே இதில் தான் படிப்பீங்க, கோடிங் இதில் தான் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணுவீங்க, ஃபோட்டோ எடிட் பண்ணுவீங்க, ஹெவி டாஸ்க்கும் இருக்குது, லைட்டான டாஸ்க்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வேணும், எல்லாமே பார்த்தாச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து பேட்டரியை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆவரேஜாக இருக்கும், பேட்டரி நான் சொன்ன மாதிரி இது 2 தான் இதோட கான். இதோட உங்கள் ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு 15K எக்ஸ்ட்ரா போட முடியும்னா இதே லேப்டாப்பில் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து RTX 3050 வந்து இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 90 வாட்டார். உங்களுக்கு வந்து இந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். ஆனால் டிஸ்பிளேயும் அப்போ உங்களுக்கு ஒரு கன்சர்ன் தான். இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் 6 மந்த்ஸில் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரோஸோ இருக்குது, கான்ஸோ கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.